டேய் போடா டேய், இனிமேட்டு வேலைக்கே வர மாட்டேன். 3 வருஷமா வேலைக்கு போறேன். குத்தாம்பரம் பாரு, காலுக்கு சீட்டும் பொரியும் பரதேசி. என்னப்பா பொழுமினே வரா? என்னடாப்பா 3 வருஷம் வேலைக்கு போறேன். குத்தாம்பரம் பாரு, துண்டு சீட்டும் பொரியா. ஐயோ ஒரு கிண்ணம் கூடவா கொடுக்கல? எதுவுமே கொடுக்கண்டா, இன்னைக்கு அவர் தான் குத்தான். வா நாங்களா இருந்தாக்கா மூஞ்சிலே செவுட்டி வச்சுட்டு வந்துட்டு இருப்போமே. சவுட்டி அடிச்சா தான் பார்த்தேன், துண்டுற பரலாக்குதே, அதை எடுத்துன்னு வந்துட்டேன். நீ அது கூட நாங்க போய் ஷர்ட் அடிக்கிறான். வேணா விடு, இனிமேட்டு அவங்ககிட்ட வேலைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அட குர்ரா, அவன் மூஞ்சில விசில் வச்சுட்டு அசிங்கமா திட்டு வந்தா. நீங்க கேக்குற கேள்வி அவன் நாக்க புட்டிங்கன்னு சாவணும். நீ கம்முன்னு போடா, அதை நாங்க பாத்துக்கிறோம். வாடா மாப்பிள்ள. குழந்தை பையன் 3 வருஷமா வேலை செஞ்சுக்கிறான், 4 கிலோ ஸ்வீட் குத்துக்கிறான் பேரு. இது மாதிரி ஆளுங்களே இப்படிதான் கேட்கணும். நீங்க கேட்க பேஸ்புக்ல எடுத்து வீடியோவை போட்டுடலாம். மாப்பிள்ள அந்த தொன்னை நம்ம கிட்ட குதிரை போயிடுச்சு மாப்பிள்ள. அட கம்னரா மாப்பிள்ள, நம்ம ஸ்வீட் பிச்சு பண்ணலாம். ஜாங்கிரி, லட்டு, மைசூர் பாக்கு கூட பாதுஷாவும் இருக்குது. வாப்பா அவனா குத்துருக்கான்னு பார்த்தோம்ப்பா, பார்த்துட்டு போய் சண்டை போடணும்ல. உங்களா நம்பல, நீங்க இது கொடுங்க, நானே போய் கேட்டுக்கிறேன். அப்படியே கால் மேல விடுறாதா, குத்த போதுல வாங்குதா. டேய் குறா. டேய் நீங்க துண்டுறீங்க தானே இத? அவன் மூஞ்சிலே தூக்கி விசிறி அடிக்கிறோம், நீ தைரியமா போ. காலையில ஸ்வீட்டும் பொரியாது, கரிமே வீட்டுக்கு எடுத்து போயிருக்கலாம் போலுக்குதே. மாப்பிள்ள வா, கோவத்தோட போய் அவனை திட்டான். வா மாப்பிள்ள. இவனுக்கு திட்டுவானுங்களா இல்ல அந்த மூணுல போய் துண்ணுவானுங்களா? சரி நம்ம போய் பாப்போம். மாப்பிள்ள அந்த மூதை பின்னாலே வர மாப்பிள்ள. கம்முனுவா, அது ஒரு நாய்க்குது, அது கொல்லி கூட்டலாம். ஏ நாயா, அது வராம பாரு, அவனை கொல்லி கொல்லி. சொன்ன உடனே நாய் கேட்டுரும். ஒட்டகம் மாதிரி இருக்குது, கொல்லிக்கவே மாட்டேங்குதா. டேய் நான் தாண்டா உனக்கு ஏன் பின்னாலே வரா? நீங்க துண்டுருவீங்கன்னு பயமா இருக்குது. அதெல்லாம் துண மாட்டோம், போடா. மாப்பிள்ள வந்துட்டு போயிடலாம். ஆமா தம்மோ துண்டு ஸ்வீட்டுக்கு எப்படி தோத்து வந்து வரா? டேய் அட பாவி, ஸ்வீட் ஏமாத்திட்டீங்களாடா. ஐயோ இந்த ஒரு ஸ்வீட்டுக்கு எப்படி தோத்திச்சா? சரி குடு குடு மாப்பிள்ள. மாப்பிள்ள மைசூர் பாக்கு எனக்கு குத்துட்டு பாதுஷாவை நீ எடுத்துக்கினியா? துன்றா இது கூட கிடைக்காம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நானே கேக்குறேன், இதுனா பதில் சொல்லிட்டு போறான். சரி துண்ணுவோம். மாப்பிள்ள ஆயுத பூஜைல உங்க அப்பா நிறைய திட்டின்னு வருவானா? அந்த திட்டு காப்பாச்சு என்ன அந்த கடையில என்ன வீட்டுல தின்னுக்கிறானே தெரியல மாப்பிள்ள. சரி வா உங்க வீட்டான போய் பாக்கலாமா? கடையில பொறிக்குதோ இல்லையோ, எங்க வீட்டுல தான் அவ்வளவு இருக்கும், அவ்வளவு திட்டி வச்சிருப்பான்டா. சரி வா மாப்பிள்ள, வேற யாராவது மாட்டாங்களான்னு பாக்கலாம். ஆயுத பூஜை வந்தா பொறிக்கு பஞ்சமே இல்லை, எங்க போனாலும் கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு தவளை, நல்ல கிஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க ஆயுத பூஜைக்கு. என்னம்மா தவளை எங்களுக்கெல்லாம் இல்லையா? நீ என்ன எங்க கம்பெனில வேலை செஞ்ச உனக்கு கொடுக்கறதுக்கு? நீ சொல்லியிருக்கலாம் இல்ல, ஒரு நாள் வேலை செஞ்சிருப்பல்ல. ஒரு நாள் வேலை செஞ்சாலும் தர மாட்டாங்க. நானே 1.5 வருஷம் செஞ்சிருக்கிறேன். தவளை நல்லா இருக்குது, கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த தவளை வேணா உனக்கு கொடுக்கட்டா? ஒண்ணு பார்த்தா அது 2ஆ கொடுங்க அந்த கெல்ட்டு பையனுக்கு. அடடா வாங்கப்பா, உங்களுக்கு ஆயுத பூஜை பொரியா? உனக்கு பொரி மட்டும் தான், எங்களுக்கு பேரு ஸ்வீட்டோட பொரி. உங்களுக்கு ஸ்வீட்டோட பொரி, ஆனா எனக்கு பாரு ஸ்வீட்டு பொரி இந்த அண்டா. அண்டா முஞ்சிக்கு அண்டா குத்துறாங்க, கரெக்ட் தான். என்னப்பா கிண்டல் அடிக்கிற? ஐயோ கிண்டல் அடிச்சுட்டாலும் என்ன குத்துக்கிறாங்க உனக்கு? நாய் ஸ்வீட்டு குத்துக்கிறாங்க, காமியா. நான் காட்ட மாட்டேன், நீங்க புடிக்கிறீங்க. புடிங்கிறாங்க, அதுவும் ஒரு வாய்க்கே பத்தாது. உங்க கூட போய் நான் பேசிட்டு இருக்கேன் பாரு, வேலை வெட்டிக்கு போகாத பசங்களா. கோய் பத்தியா ஏ குண்டே, கொரோனா வரும், உனக்கு மட்டும் தான் வரும் அடுத்த மாசம். யார பத்தி என்னடா பேசுற? மிஸ் ஆயிடுச்சே. எங்க மிஸ் ஆயிடுச்சா? பாவம் பிஞ்சுக்கான மண்டிய போட்டுச்சா? அண்ணா பிஞ்சுக்கண்ணா வா கீழே விழுந்தா பொறி பொறின்றான் பாரு. அண்ணா பொரி உன் கையில தான் இருக்குது, ஏந்துக்குண்ணா. இன்னொரு வாட்டி இது மாதிரி பண்ணீங்க அவ்வளவு தெரிஞ்சுங்க. மத்தட்டு மூஞ்சி எப்படி அடிச்சுட்டு போகுது பாரு. என்னடா சொன்ன? எக்கா அக்கா நான் எதுவுமே சொல்லக்கா, அதோ யூத்தா சொன்னாரு. ஏயா வாங்க இந்த பத்தலையோ என்ன கிண்டல் பண்ற? இதுக்கு மேல ஆச்சுங்கன்னா கொலக்கோசல் தான் போனோம், போக்கா. வெறுப்பேத்தி இருக்கீங்க, அவ்வளவு தெரிஞ்சுங்க. ஐயோ சொட்டை அடிச்ச புது குண்டா. இவ்வளவு பெரிய அடி அடிச்சாக்கா சொட்டை அவன் தான் அவன். போக்கா போ. பொரி 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 காஞ்சிட்டு பொழுது இதா. மாப்பிள்ள வா உங்க வீட்டாண்ட போலாம். வாங்கணும் ஒரு 10வது பொழுது இதுக்கு. பூஜை ஆயுத பூஜை, என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் போடு மெசேஜ். பையில ஆயுத பூஜைனா என்ன வரும்?
போறியா? ஆமாண்டி, இருக்கிற கடை எதையும் உள்ள பாரு, எல்லாத்தையும் பீராஞ்சின்னு வந்துட்டேன். அட ஒரு பொறி பையா, போன வாட்டி வாங்கின பொரியே மூட்டை கட்டி போட்டு வச்சுக்கிறேன். இது வேற வாரிக்கிட்டியா? ஓசில வரத்த விடக்கூடாது, வருஷம் வாங்கிடணும். எதுனா ஸ்வீட்டு கீட்டுக்குதா உள்ள? எந்த பர்தேசி கொடுக்குறான் ஸ்வீட்டை? வெறும் பொரிகளை தான் கொடுக்குறாங்க. தூக்கின்னு வந்துட்டு வேற பாட்டு வேற போயா. ஏய், என்னடி போய் உக்காஞ்சினா வாங்கி போயிடியா? அதெல்லாம் ஒண்ணி வேணா, தூக்கி போடு. போய் பத்தியா? டேய், இது கூட இல்லாம உங்க வீட்டை காஞ்சின்னு தானடி இருந்தா? என் அண்ணெல்லாம் எவ்வளவோ வாங்கி தர, நீ என்ன கீசிட்ட? உங்க அண்ணனை பத்தி யோசிக்காத, அவன் மேல சம கோபத்துல இருக்கிறான். கத்திட்டு கிடக்காது, எது கடாச்சிட்டு உக்காரியா? டேய் மாப்பிள, உங்க அப்பா எல்லாத்தையும் வாங்கி வந்துக்கிறான் பொழுது மாப்பிள. வா, ஸ்வீட்டு கிட்ட எதனா இருக்கும், போய் பார்க்கலாம். என்னடா எங்க போய் ஊர் போயிட்டு வரா? யாரு ஊர் போயிட்டு வராங்க? நீ தான்டா ஊர் போறிக்கியா? என்ன திட்டின்னு வந்தா? ஏய், இன்னைக்கு ஆயுத பூஜை, எல்லா கடையிலும் பொறி வாங்கி வந்துட்டோம். பாத்தியா? பாத்தியா, எங்க அப்பா இந்த மாதிரி வேலைலாம் கரெக்டா பாப்பான்டா. ஏன்பா ஸ்வீட்டு கிட்டு எதுவும் இல்ல? எவனும் ஸ்வீட்டு கொடுக்கல, நீனுமா டப்பா வச்சுக்கிற கூட. மாப்பிள, நம்ம எதனா உஷார் பண்ணலான்னு வந்தா நம்ம கையில இருக்கிறத உஷார் பண்ணிட்டு போறாது. கண்ணே, அம்மாவுக்கு ஒரு ஸ்வீட் எடுத்துனோடா. எலிம வந்து ஒன்னும் வாங்கினாட்டா எப்படி வாழைப்பழம் கேக்குறத பத்தியா? பெத்த தாயை எப்படி திட்டுது பாரு. ஏம்பா கூடயே சுத்துறிய, என்ன சொல்ல மாட்டேன் அவனுக்கு? நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டான், அவன் அப்படிதான் பேசுறான். நான் என்ன பண்றது? அவ வம்சமே அப்படித்தானா? மூஞ்சி போரு கல்லக்கட்டு மூஞ்சி மறிக்குது. யாரடா கடலை கட்டி மூஞ்சின்றா? அப்படியே விட்டு சோத்துல பிப்ப. டேய் முருகேசா, முருகேசா, முருகேசா! எங்க அப்பா இப்படி கத்தின்னு வரான்? ஏடா கட்டி வர கன்சாமியா? டேய் முருகேசா, வரான்டா, அவன் வரான். கட்டி கட்டி ரெடியா வச்சுக்கோ. யாரு வரது அப்படியா? டேய், உன் மச்சான் குதிரை முகம் வரான்டா. நேரா குதிரை முகம் வர்றானா? அண்ணா, ஏய், போடி உள்ள போடிடா. முருகேசா, அவன் இன்னைக்கு அடிக்கிற அடியில ஒரு வயிறு பண்ணினா அவனை எத்தனை வாடி நம்மள ஏமாத்திக்கிறான். வட்ட நான் பாத்துக்கிறேன். மாமா ஓ மாமா, மாமா ஓ மாமா. வர்றான். ஏய், பய மோடி. தங்கச்சி தங்கச்சி தங்கமான தங்கச்சி. என்னடா குதிரை முக்கா, நீ பண்ணதெல்லாம் மாத்திட்டு உன்னை ஏத்துக்காங்கன்னு பாக்குறியா? டேய் கன்சாமியா, இங்கதான் இருக்கிறியா? நான் வந்துடுறா. எப்படா மறக்க சொல்ற? நீ உள்ள வாடா. மாமா, இந்த சீசன்ல எனக்கு யார் மாமா? இந்த சீசன்ல நான் பெரிய மாமா, இவன் சின்ன மாமா. நான் தான் மாவுண்டாரு. அப்போ நீ என் பையன், கரெக்ட். ஆமா, இந்த சீசன்ல கொஞ்சம் புதுசா இருக்கணும்ல. நீங்க எல்லாரும் மாமா மச்சான் அலப்பற கேட்டீங்களா, உங்களுக்காகவே புதுசா வரப்போகுது. மாமா மச்சான் அலப்பற சீசன் 2 ஆரம்பம். அடிதடி சண்டை, உடைய போது மண்டை. எல்லாம் லைக் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆயுத பூஜை